ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான அதிரடியாக தள்ளுபடி தான். எங்கன்னா நம்ம பாடி சரவணா ஸ்டோருக்கு பக்கத்து பில்டிங்கில் ஸ்ரீனிவாசா கல்யாண மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 159 ரூபா மட்டுமே. வாங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஆஃபரில் அதிரடி தள்ளுபடி. இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் 159 ரூபா மட்டுமே தான். இந்த கடையில் இருக்க எல்லா பொருளுமே அப்படி தான். இந்த வெல்கம் மேட்லாம் வந்து 159 ரூபா தான். எல்லா மேட்டுமே ரேட்டு வந்து கம்மி தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வடபள்ளியில் இருக்க ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தோம். அப்போ வந்து 169 ரூபாய்க்கு எல்லா பொருளும் நாங்கள் பார்த்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து 159 ரூபா. மாப்பிலேருந்து ஒட்டடிக்கிற குச்சிலேருந்து தொடப்பத்துலேருந்து மொரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம பாடி சரவணா ஸ்டோர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃப்ளைஓவர் இறங்கி வந்தோன்னு சரவணா ஸ்டோர் இருக்கும். அடுத்த பில்டிங் தான் இந்த ஸ்ரீனிவாசா கல்யாண மண்டபம் இருக்குது. ஆனால் எத்தனை நாள் எக்ஸ்போ போட்டிருக்காங்க தெரியல. அநேகமாக வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஏன்னா அவங்க டேட்டு வந்து எதுவும் சொல்லலை. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நிறைய பொருளும் காலியாகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. காலியாக அவங்களும் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக திங்ஸ்லாம் நிறையா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பொருள் இருக்குது. கொஞ்சமாக காசை கொடுத்து நம்ம எக்கச்சக்க பொருளை வீட்டுக்கு வந்து அள்ளிட்டு வந்துடலாம். அங்கே என்னென்ன இருக்குன்னா, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து டவல், இதுக்கு ஸ்க்ரீன்லாம், விண்டோ ஸ்க்ரீனு, டோர் ஸ்க்ரீனு எல்லாமே 159 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் பர்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, இந்த கிளிப்பெலாம் பாருங்கள், ஒரு 6 கிளிப்பு இருக்குது. இதுவும் 159 ரூபா தான். அதுக்கப்புறம் பேண்டு நிறையா இருந்தது. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பேண்டு தான். இதுவும் அதே ரேட்டு தான். அதுக்கப்புறம் இந்த வேணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொண்டை போட்டு நம்ம வைக்கிறது, ஸோ அதுவும் வந்து பாக்ஸோடையே கொடுக்குறாங்க. 159 ரூபா. ஹேண்ட்பேக்கு, ஸ்லிம் பேக்கெலாம் கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 159 ரூபாய்க்கு தாராளமாக நம்ம வாங்கலாம். பார்ட்டி ஒர்க்கில் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம எதாவது பார்ட்டிக்கு ட்ரெஸ்ஸு போட்டோம்னா இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. 159 ரூபாய்க்கு இந்த பேக் கிடைக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் வைக்கிற கண்டெய்னர்லாம் இருக்குது. இது வந்து டிஷ்வாஷ் டிஸ்பென்சரும் 159 ரூபாய்க்கு தான். அதுக்கப்புறம் தோசைக்கல், கடாயி, இரும்புலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து மல்டிபிள் ஒரு கண்டெய்னர் தான். நம்ம கடுகு, சீரகம், இல்லை மற்றபடி ஸ்பைசஸ் அது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி பாக்ஸ் சூப்பராக கலெக்ஷன் நிறையாவே இருந்தது. 1 வீக் முன்னாடி ஒரு கடைக்கு போய்க்கும்போது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னொடனே என் ஹஸ்பண்ட் என்னையும் கூப்பிட்டு போனாங்க. பாரு நீயும் வந்து பாரு அப்படின்னு. எனக்கு பார்த்தது ஷாக் ஆகிடுச்சு. அதுவே சாப்பிங் போர்டு, பிளாஸ்டிக்கு, வுட்டில் இருக்கிறதும் சரி 169 ரூபா தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கப்பு, பீங்கான் கப்பு, கிளாஸ் கப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம் இல்லை, வீட்டுக்கு தேவையான அனைத்துமே 159 ரூபா மட்டும்தான். டீ ட்ரேலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. 2 ட்ரே நல்ல பெருசு, அதுக்கப்புறம் அது கூட மீடியம் கொஞ்சம் குட்டி, அதுவும் வந்து 159 ரூபா தான். அப்புறம் கரண்டி, அப்புறம் இது வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, எனக்கு சாண்ட்விட்ச்னு நினைக்கிறேங்க, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுவும் அங்கே இருக்குது. இந்த ட்ரே தான் நான் சொன்னேன், நல்ல பெரிய ட்ரே இது. அதுவும் வந்து அது வந்து 2 ட்ரேவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாண கிஃப்ட்டுக்கெலாம் வந்து ஆரத்தி ரெடி, தட்டுலாம் பிளேட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இங்கே சூப்பராக ஓவல் ஷேப்பு, ஹார்ட் அண்ட் ஷேப்பு அந்தமாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து 159 ரூபா தான். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பாதி இடத்த வந்து பிரிச்சிருக்காங்க. அங்கே வந்து 99 ரூபாயிலேருந்து 499 ரூபா வரைக்கும் உள்ள பொருளாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னென்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து 150 இருக்குது, 90 ரூபாயிலையும் இருக்குது, 99 ரூபாயிலையும் இருக்குது, அதுக்கப்புறம் 350லையும் இருக்குது ஸ்லிப்பர் ஷூ. அதுமாதிரி அதில் கொஞ்சம் ரேட்டு போட்டிருக்காங்க, நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம், நம்ம வால் கிளாக்லேயே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாடல் மாதிரிலாம் லவ் போட்டு, இல்லைன்னா சாமி படம் போட்டு, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து 159 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து இரும்பு கடாயில் பெருசு, சின்னது, அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. கரண்டி, அடுப்பு, நம்ம அடுப்புலாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே இருக்குது. எல்லாமே 169 ரூபா தான். 159 சாரி. நான் போன வாட்டி ஒரு கடைக்கு போகும்போது ஒரு சின்ன கடாய் வாங்கினேன். இந்த வாட்டியும் அதேமாதிரி நான் ஒரு கடாய் வாங்கினேன். ஏன்னா அது வந்து நம்ம வெஜ்ஜுக்கு வச்சுக்கலாம், இது நம்ம நான்வெஜ் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இரும்பு கடாய் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தோன்னா 500 ரூபாய் 400 ரூபாய் இருக்குது. அப்போ 159 ரூபா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். லைஃப் லாங் அந்த இரும்பு கடாய் நம்ம கூடவே வரும். ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இது வந்து சாம்பிராணி
சாம்பிராணி காமிக்கிறது. அதை தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதுவும் வந்து 159 ரூபா தான். ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கிறிஸ்துவ படமும் இருக்குது, அப்புறம் முஸ்லீம் படமும் இருக்குது, சாமி படமும் இருக்குது, இந்து படமும் இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்குது. அப்படி அழகாக வைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த அச்சு முறுக்கு போடுவோம்ல, இது நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஏன்னா ஒன்று வச்சு செய்யுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வாங்கணும்னு நினச்சிருந்தா எப்படி மறந்தனே தெரில, அங்கேயே அதை வச்சுட்டு வந்துட்டேன். இரும்புலேயே வந்து தோசைக்கல், பேனு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடாயெல்லாம் இருக்குது. மேலே மட்டும்தான் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே மட்டும் வீடியோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கீழேயும் இருக்குது மத்து. அதுக்கப்புறம் நமக்கு அந்த டீ கடையிலலாம் பெரிய பெரிய பஜ்ஜி இது போடுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா மரத்தில், அதெல்லாமே இருக்குது. இந்த பாத்திரம் எல்லாமே அலுமினியம் பாத்திரத்துலேயே சின்னது பெருசு அந்த மாதிரி கடாயி, அப்புறம் அன்னக்கூடை மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுமாதிரி நிறையாவே இருக்குது. ஆனால் இது வந்து 149 ரூபா என்னென்னு கேட்க மறந்துட்டா தான். எப்படியும் 2 செட்டு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நிறையாவே இருந்தது. குட்டி பெருசு தட்டு, அப்புறம் வந்து பால் பாத்திரம், அப்புறம் இந்த பிரியாணி செய்கிற மாதிரி மீடியம் சைஸில், ரொம்ப பெருசுலாம் கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி. அப்புறம் சாப்பாடு கூட்டுது இதெல்லாம் வந்து மூடி வச்சுது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் வந்து வாங்கணும்னு ஆசை தான். ஏன்னா ஒரு குழம்பு, ஒரு சாப்பாடு, ஒரு கூட்டுச்சா பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு செல்ஃபி வைக்க இடம் இல்லாதனால எடுக்கலை. அதுக்கப்புறம் பாருங்கள், வாட்டர் பாட்டில் 5 வாட்டர் பாட்டில் 159 ரூபா. அதில் 5 பாட்டிலும் இருக்குது, இன்னொரு இதில் வந்து 3 பாட்டிலும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஜூன் மாதம் ரீஓப்பன், பசங்களுக்கெல்லாம் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படி இப்படின்னு அலைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பிளேட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளங்கை சைஸு பெருசாக தான் இருந்தது. அதுவும் வந்து 159 ரூபா தான். இந்த பாத்திரம் ரொம்ப நல்ல சூப்பராக திக்காகவே இருந்தது. அதே போல் வந்து மூடி நல்லா டைட்டாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நான்ஸ்டிக் தான், ஆனால் இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருந்தது. இதுலேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. அலுமினியத்துலேயும் இருக்குது, நான்ஸ்டிக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னது இரும்பு பாத்திரத்துலேயும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜார் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ குட்டி குட்டி ஜாராக இருந்துச்சுன்னா 3 செட்டு 159 சொல்கிறாங்க, இல்லை 2 செட்டு 159. பெருசாக இருந்தால் சிங்கிளாக ஒன்று வந்து 159. எல்லாமே ஜாரில் வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாத்திரமும் வந்து கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்களாம், ஒரு ஹாட் பாக்ஸா அந்த மாதிரி தான். இதுவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக செம்மையாக இருந்துச்சு. புதுசாக இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கம்மியான ரேட்டுக்கு சூப்பராக வாங்கிட்டு வரலாம். இதுலேயே வந்து கண்ணாடி கண்டெய்னரும் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்க்க க்யூட்டாக அழகாகவே இருந்தது. நல்லா ஒரு 1 கிலோ பிடிக்கும். இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் 1 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அகலமாகவே இருந்தது. இதுவும் வந்து 159. இது மட்டும் இல்லாமல் ஆயில் கேனும் இருந்துச்சு கண்ணாடியில், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அது வந்து 400 மில்லி அந்த மாதிரி பிடிக்கிறது தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. 159 கண்டிப்பாக கிடைக்காது. என் ஹஸ்பண்ட்டை வாங்கிக்கிறேன்னு, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்லிப்பர் பாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 120 சம்திங் அதில் ரேட் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. என் காலுக்கும் கரெக்டாக தான் இருந்தது. இப்போதைக்கு ஸ்லிப்பர் எனக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் மனசு இல்லாமல் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த கலரும் அந்த மாடலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லிப்பர்லேயே நிறையா இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அது போய் ஷூவும் நிறையாவே இருக்குது. ஜென்ஸுக்கு ஷூ, ஸ்லிப்பர், ஷூஸ்ல 350 எல்லாமே. அது தாராளமாக 1000 rupees கிட்ட வேல்யூலாம் பார்த்தோன்னா சாலிடா 1000 ரூபாய் அந்த ஷூ வரும். ஆனால் 350 தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ரேட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க, பண்ணியிருந்தது. ஆமாம், அதான் நம்ம 499 இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸ்லிப்பர் மட்டும், ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் 499 இருக்கும்ன்ற மாதிரி. சைஸுமே எல்லா சைஸுமே இருந்து ஷூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். சரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஷூ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். 350 rupees அப்படின்ட்டு. அதில் ஃபார்மல், கேஷுவல் 2 ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருந்தது. எல்லாமே 350 கண்டிப்பாக வாங்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. அண்ட் மோரலஸ் நாங்கள் போய் பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலன்னு நினைக்கிறேன் ஷூஸ் எல்லாம். அப்புறம் இந்த உண்டியெல்லாம் 159 தான். அப்புறம் கீழே நம்ம வந்து ஸ்டாண்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு. ஒவ்வொரு வீட்டில் வந்து அது அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டேமேஜ் ஆகும், மாற்றணும்னு நினைப்பாங்க. அதுவும் கூட இங்கே கீழே வச்சுருக்காங்க. நான் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே மட்டும் தான் வீடியோ எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் கீழே நிறைய பொருள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. அப்புறம் சிலிண்டர் வச்சுருக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் வந்து 159 தான். இந்த குடம் நம்ம வந்து பால் குடம் எடுக்கும்போது வாங்கினீங்க. இது என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்க? அது அங்கே வாங்குவோம்
200 ருபீஸ்னு வாங்கணும். ஆனால் இந்த கடையில் வெறும் 159 ரூபா தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் முருகருக்கு இந்த பால்கோடை வடபழனி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்போ வாங்கியிருக்கும் போது இவ்வளோ காசுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து 159 ரூபா தான். இந்த டிஃபன் பாக்ஸ் 2 லேயரில் இருக்குது. இதுவும் 159. நான் சொன்னேன் இல்லையா வாட்டர் பாட்டில், இந்த அந்த கீழே ஒரு கலர் காமிச்சேன் பாருங்கள், அது வந்து 3 பாட்டில் 159. இன்னொரு பாட்டில் தான் 5 பாட்டில் 159 ரூபாய்க்கு போட்டு வந்தாங்க. இந்த பாத்திரம் எல்லாம் ஓரளவுக்கு பெருசு தான். நான் கூட கை வச்சு அதனாலே அளந்து பார்த்தேன் எந்த அளவுக்கு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால என் உள்ளங்கை நான் கை வச்சிருக்கிறதுக்கும் மேலே தான் அந்த சைஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்த்துன்னு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கிளிப்பு வந்து வெறும் 159 ரூபா வித் ட்ரேயோட கொடுக்குறாங்க. நாங்கள் வீட்டில் நான் வாங்கிட்டு வந்தேன், பார்த்தோன்னே எடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 60 கிளிப்பு இருக்குது. 60 கிளிப்பு ஃபஸ்ட். அது கூட இல்லாமல் அந்த ட்ரேவும் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பர். ட்ரேவும் அவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கண்ணை மூடி அதை எடுத்துடலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருந்தால் ஐயோ 2 எடுத்துருக்கலாமோங்க, 1 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒர்த்துனே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பீங்கான் கிளாஸு, கப்பு, அழகழகா கிண்ணம், பவுலு, அது எல்லாமே நல்லா சூப்பராக, நல்லா கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. வெயிட் மிஷின்ஸ் இருந்தது. ஆமாம், கொடி கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு இருந்தது. அப்புறம் லைட் இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாமே கண்டெய்னர் தான். 3 கண்டெய்னர், 4 கண்டெய்னர், 5 இதெல்லாம் வந்து 6. இதா எத்தனை? ஆமா 8 பீஸ், 8 பீஸ், 6 பீஸ், 12 பீஸ், அந்த மாதிரி பயங்கரமாக போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஸ்பூனோட இருக்குது. இது வந்து 5 பீஸ். இது வந்து கொஞ்சம் 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. 1 கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோ, குட்டி குட்டியாக இருக்குது. க்யூட்டாக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து 159 ரூபா தான். நம்ம தண்ணி அதில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வலை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நிறையா இருந்தது. ஈவன் சேர்ஸ் எல்லாம் இருந்தது. நான் வாங்கிட்டு போலாம் அப்படின்ற வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. 350 ருபீஸ் தான்ப்பா இருக்கும். அந்த சேர்லாம் வந்துட்டு வெளியில கேட்டோம்னா சாலடா 850 ரூபா 900 ரூபாய் சொல்லுவாங்க. சேர் ஒன்று மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. எனக்கு வந்து வீடு ஓரளவுக்கு காலியாக இருக்கணும். நீங்கள் ஒன்றுனா வாங்கி அடிக்கடிக்கு போட்டு அந்த சேர் தாராளமாக 200 கிலோ தாங்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஆன்லைன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நல்லா பெருசு வேறு, குட்டி கூட கிடையாது, நல்லா பெருசாகவே இருந்தது. 159 ரூபா. இதுவும் வந்து 159. இது வந்து லாக்கோட இருக்குது, நல்லா ஏர் டைட்டோடு இருக்குது. ஸோ நமக்கு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நீங்கள் வாங்கிட்டே போயிடலாம். அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. போன வாரம் போட்டிருக்க வீடியோவில் கூட இவங்க தான் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு எக்ஸைட் இந்த மாதிரி இல்லை. ஆனால் இங்கே போய் பார்த்ததும் வாவ் அப்படின்னு பொழந்துட்டேன். நான் ஃபஸ்ட் நான் வீடியோ எடுக்கலை. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தேன். இது பாருங்கள், செல்ஃபி ஸ்டிக்கு. இப்போ ரீசெண்டாக நான் கூட நம்ம சேனலில் வந்து நேற்று தான் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். 220 ருபீஸ் வாங்கியிருந்தோம். இல்லை 220 இல்லை, நம்ம 160. ஆமாம். ஆனால் இதில் என்னென்னா லைட்டு கிடையாது. நம்ம வாங்கினதுல லைட் இருக்குது, இதில் வந்து லைட்டு கிடையாது. ரொம்பவே நான் அந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்து ஒர்க்கில் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எழுதுவோம்ல அந்த இது. அப்புறம் வந்து இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டர், ஃப்ளீட் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம், சாரி ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் டார்ச்சு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேடு, அப்புறம் லைட்டு, சீரியல் லைட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கத்தி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம். கத்திலாம் வந்து பெரிய பெரிய கத்தியாவே பெரிய லைஃப் இருந்தது. அருவா டைப்லயே வச்சிருந்தாங்க. அருவாவும் இருந்தது. அதெல்லாம் வந்து இரும்பு பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு மாடலா அழகா இருக்கிற மாதிரி டெக்கார் ஐட்டம். ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ட்ரே பார்த்தோம். இது வந்து 3 ட்ரே இருக்கும், 3 பீஸ், 3 செட்டு வந்து 159 ரூபா. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் தனித்தனியாக லிட்டு போட்டும் இருக்குது ஒவ்வொரு பாக்ஸும். அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த பாக்ஸும் பாருங்கள் அழகாக இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டெய்னரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும். ஒரு சின்னதுன்னா அது நிறைய கொடுக்குறாங்க, பெருசுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கிறாங்க. பிளாஸ்டிக்ன்ற மாதிரி இருந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாம், இது வந்து 3 பீஸ் இருக்குது. 3 டிஃபரண்ட் சைஸ்ல இருந்தது. இதுவும் 140 சொல்லலாம். ஆமா, இது வந்து பாருங்க 6 பீஸ். இதுவும் நல்லா சூப்பரா நிறைய கலர்ல இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது குட்டியா இருந்தது. ஒரு 12 பீஸ் கிட்ட இருந்திருக்குமா. ஆமா, 4, 8,
12 பீஸ் இருக்குது. அப்புறம் குட்டி ஃபேன், இந்த டைமுக்கு நமக்கு ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, கரண்ட் போச்சுன்னா. நான் கூட சொன்னேன் நீங்க எடுத்துருக்கலாங்க, எடுத்து பேக்ல வச்சிட்டீங்கன்னா வேற உங்களுக்கு பயங்கரமா வேர்க்கும், அழகா யூஸ் பண்ணிருக்கலாம் வேணும். ஐயா ஆமால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. கையில அந்த ஷூ வச்சிருக்காங்க. ஆமா அந்த ஷூ எடுத்தாங்க அவங்க, அதுக்கப்புறம் இந்த லைட்லாம் இருக்கும் இல்லையா அழகழகா, அந்த மாதிரி லைட்லாம் இருந்தது. நிறையா வந்து கண்டெய்னர் பாக்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. ஒரே கலரில் செட்டு 6 பீஸு 8 பீஸு 12 பீஸு அந்த மாதிரி குட்டி பெருசுந்து ஹாட் பாக்ஸ்லேருந்து எல்லாமே. அப்புறம் கொடை, ஆமாம். அப்புறம் இது வந்து இந்த சைக்கிளுக்கு காற்று அடிப்பாங்க இல்லையா, அதுவும் 149. ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லிட்டோடையும் இருக்குது, லிட் இல்லாமையும் இருக்குது, ஏர் டைட்லையும் இருக்குது, ஏர் டைட் இல்லாமையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இருக்குன்னு பார்த்தா ஹெல்மெட் கீழே வச்சிருக்காங்க. வாவ் சூப்பரா இருக்கே. ஹெல்மெட்ல வந்து கேப் மாதிரி வச்சு இந்த தண்ணிலாம் கூட, மழை தண்ணிலாம் கூட மேல படாத மாதிரி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இப்போ ரொம்ப சென்னையில இருக்கவங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஹெல்மெட். ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாவும் இருந்தது. ஆமா, வெயிட் மிஷினும் இருந்தது. நம்ம கேக்லாம் பேக் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் மெஷர் பண்ணி தான் நம்ம போடணும், அதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா கியூட்டா இருந்தது. பாண்டா லஞ்ச் பாக்ஸ் இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆர்வமா எடுத்துட்டு போவாங்க, அந்த அளவுக்கு அது சூப்பரா இருந்தது. அதுவும் கலர் ஆப்ஷன் நிறைய இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா ஆயில் கேன் இருக்குன்ட்டு, இது வந்து கிளாஸ் ஜார் தான், ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் இதுதான் குட்டியா இருந்தது. இது வந்து 4 பீஸ் இருந்தது. உள்ள ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்குள்ளதான் வைக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இது வச்சுட்டு வர மனசே இல்லை. நல்லா இருக்குங்க, இது ஒரு 2 வாங்கிப்போ 2 செட்டு அப்படின்ட்டு. 2 செட்டு எதுக்கு, வேணா வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நல்ல அதே சுத்தி சுத்தி வந்து ஆமா, அதெல்லாம் வெஜிடபிள் வெங்காயம் கட் பண்றது அது வாங்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் சரி வேண்டான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து சக்கரை, காஃபி தூள், டீ தூள் அது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது சூப்பரா இருக்கும். ஆமா, நான் சொன்னல பாண்டா லஞ்ச் பாக்ஸ் இதுதாங்க, ரொம்ப அழகா இருக்குது. அது லாவெண்டர் கலர், கிரீன் கலர், பார்க்கவே அவ்வளோ கியூட்டா சூப்பரா இருந்தது. குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட இந்த பாண்டா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ அப்படின்னா சூப்பரா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அழகா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்குது. நான் பாருங்க திரும்ப அங்க போயிட்டு திரும்ப இங்க வந்துட்டேன். ஏங்க இது நல்லா இருக்குங்க, இது 2 பீஸ் எடுத்து போங்க அப்படின்ட்டு. வேண்டவே வேண்டாம், எடுக்கவே எடுக்காதன்ட்டாங்க. மனசே இல்லாம தான் வச்சுட்டு வந்தேனே. அப்புறம் இதுவும் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். நிறைய இருக்குங்க ஸ்டோரேஜ் கண்டெய்னர், பயங்க நிறையா இருக்குது. நம்ம கிச்சன் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் சூப்பராக வாங்கிக்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, இந்த இது பாத்திரம் மாதிரி இருந்தது, பார்க்க அழகாக இருக்குது. அது உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து அந்த டிஷ்வாஷர் அந்த இதுதான். எல்லா பொருளுமே 159 அப்படின்னா நம்ம கண்ணை முறிட்டு அழகாக வாங்கிட்டு வரலாம். பொருளும் டேமேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது எங்கே இருக்குது அப்படின்னா பாடி சரவணா ஸ்டோர். நம்ம ஃப்ளைஓவர் இறங்கின உடனே அந்த சரவணா ஸ்டோர் இருக்கும், அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த பில்டிங் தான் வரும். ஆமாம், ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன டெம்பிள் கூட இருந்தது. டெம்பிள் நேம் என்னன்னு தெரியல. அந்த மெயின் ரோட்லேயே சரவணா ஸ்டோர் கிராஸ் பண்ணாலே இந்த பில்டிங் தான் இருக்கும். ஆமாம், அதனால சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பாருங்க, அந்த ஹீட்டு கீழே ஆகாமல் இருக்கிறதுக்காக வைப்போம் இல்லையா அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நம்ம நைஃபோ இல்லைனா ஸ்பூனோ போட்டு வைக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து இது ஒரு வீடியோல பார்த்துருக்கேன், கிரில் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க சப்பாத்தி போடலாம், சப்பாத்தியும் போடலாதான். ஆனால் இது கிரில். தினேஷ் கூட ஒருட்டி சொன்னா இந்த மாதிரி வாங்கி பண்ணுக்கா அப்படின்னா, அதான் சரி நான் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் வழி விடலை, அதனால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஏதோ அந்த கிளிப்பு மட்டும் எடுக்க விட்டுட்டாங்க, சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்க 3 லேயர் இருக்க அந்த எங்கள் வீட்டை நான் நிறைய வச்சுருப்பேன். இது கார்னர் ஷெல்ஃப் இந்த மாதிரிலாம் இது எல்லாமே 159 ரூபா தான், ஒர்த்து தான். எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குது, அதனால நான் வாங்கலை. ஆமாம், அதுக்கப்புறம் கொடை அதெல்லாமே 159 தான். அதுக்கப்புறம் கொசு அடிக்கிற பேட் இருக்கும் இல்லையா, ஸோ அது, அப்புறம் டார்ச்சு, லைட்டு, கரண்ட் போயிடுச்சுனா யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அது எல்லாமே 159 ரூபா தான். ஆமாம், பெருசு நம்ம தோசை மாவு அரைச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே. இதெல்லாம் வந்து முறம், அதுக்கப்புறம் தொடப்போம், அப்புறம் செடி வச்சு நம்ம அழகாக மாட்டி விடுவோம் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி நிறைய. வெளியே வந்து ஃபுல்லாக சேர் ஐட்டம், பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சேர் தான் நான் சொன்னேன், இந்த சேர் தான் இவங்க வாங்கணுன்னாங்க. ஆனால் நான் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.